சரிம்மா, சரிம்மா. பரவால்ல, பரவால்ல, பரவால்ல. வந்தாங்கல்ல ஒரு 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 1 செகண்டாவது முகத்த காமிச்சாங்கல்ல, அது போதும். நன்றி. ஆ. மக காலையில என்ன வேலை பார்க்குறாம்மா? மகள் என்ன? அங்க நம்ம புதிய என்னோட அன்பு மகள் வந்திருக்காங்க. அம்மு காயத்ரி. அம்மா காயத்ரியா? ஆமாமா, ஆமாமாமா. வணக்கம்மா. விருப்பம் இருக்கிற உறவுகள் கண்டிப்பாக 2 பேர் பேசக்கூடிய லைவில் கலந்து கொள்ளலாம். இப்போது நான் இருக்கிற இடம் குளச்சல் என்ற பகுதியில் இருக்கின்ற கடற்கரை. முடிவுக்கே வராத போர்டை தளபதி யார் என்று தெரியவில்லை. கொசுக்கள் சூப்பர், தலைவர். சூப்பர். ம். நியாஸ் சொல்றாங்க, ஓகே பாபு அண்ணா, அமளி காலையில் நாகர்கோவில் வர வேண்டியது இருக்கிறது. நாளை உங்கள் லைவில் வந்து சிறப்பித்து தருகிறேன். இறைவன் நாடட்டும். ஓகே, ஓகேம்மா. ஓகே, ஓகே. அப்படியே ஏன் சகோதரி அப்படியே குளச்சல் வாங்க. வர முடியுமா? வாய்ப்பு இருக்கா? நாகர்கோவிலுக்கு வராங்க. ஆ. அதுக்கு இதுக்கு நாகர்கோவில்ல இருந்து பக்கத்துல தானே. ம். இன்னொரு விஷயம் தெரியுமா? நியாஸ் சகோதரன் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், எனக்கு அவர் வெளிநாட்டில் இருக்கும்போது என்னுடைய லைவை பார்த்து என்னுடன் தொடர்புக்கு வந்து என்னை ஆமா, அவங்க நேரடியாக வந்து திங்கள் சந்தன்னு நினைக்கிறேனே. இல்ல, இல்ல, இல்ல. அவங்க வந்து திசையன் விளை. ஆனா குளச்சல் தான் திசைநிலையா? அவங்க பூர்வீகம் குளச்சல் தான். ஆனா இப்ப இருக்கிறது திசையன் விளையில இருக்கிறாங்க. திசைநிலையா? அப்ப எங்க ஊர் பக்கத்து ஊர் தான். ஆமா, ஆமா, ஆமா. அதுதான் உங்களுடைய குளச்சலும் பகுதி. குளச்சலும் திங்கள் சந்தை மாதிரி. ஓ 7 கிலோமீட்டர் வித்தியாசம். இரவில் பக்கத்துல. கொசு தொல்லை. காயத்ரி அம்மா பேசுங்க. காலை வணக்கம் அண்ணா அப்படிங்கிறாங்க. ஓகே, ஓகே. டீ குடித்து விட்டீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமா, 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 ஆமா. சூரிய உதயத்தை ஆ, பார்த்துட்டீங்க. சூரிய உதயம் மேல போயிடுச்சு. ஆமா. 6 லைக் போட்டாச்சு. 6வது லைக். தேங்க்யூமா, தேங்க்யூமா, தேங்க்யூமா. காயத்ரி ஆ. இது என்ன கண்டிப்பா. இடம் அப்படின்னு கேட்காங்க. இது வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துல குளச்சல் என்ற பகுதி. அதாவது நான் வாழ்கிற பகுதியின் அருகாமையில் உள்ள கடற்கரை. என் வீட்டில் இருந்து 10 நிமிடம் நடந்து வரக்கூடிய தூரம். ஆ. ஓகேங்களா? நான் நலம் அண்ணா. ம். வணக்கம் அண்ணா அப்படின்னு காயத்ரி போட்டிருக்காங்க. கேக்குதா? வேல்முருகன் வந்து இரவில் கொசு தொல்லை தாங்க முடியவில்லை என போர் அடிக்கிறது. அதுதான் அவர் தலைவர் யார் என்று தெரியவில்லை என்று சொன்னேன். ஓ! வேல்முருகன் அப்பப்ப காமெடி போடுவாங்க. காயத்ரி, நான் வந்து அம்மு வேர்ல்டு அப்படின்னு ஒரு லைவுக்கு தான் நான் வந்தது. வந்த லைவ் மாறி போச்சுது. ஆனாலும் உங்க குடும்பத்திலயும் 2 உறவுகள் எனக்கு கிடைச்சாங்க. நன்றிம்மா. நான் சொந்த இடம் கன்னியாகுமரி மாவட்டம். என்னுடைய பகுதியின் பெயர் குளச்சல். சரியா? நீங்கள் நீங்க எந்த ஊர்? அதாவது உங்களை கேட்கறாங்கன்னு நினைக்கிறேன். சிறப்பு நான் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம். இந்த சிறப்பு விருந்தினருக்கு அம்முலி என்ற ஐடி இருக்கிறது. அவங்க சேனல் தான். அவங்களுக்கு நம்ம எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவோம். சரிங்களா? அமலிஸ் வியூஸ். சூஸ். அமளி சூஸ். ஜூஸா? சூஸ். ஓகே, 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 ஓகே. டைம் கிடைத்தால் குளச்சல் வருகிறேன் அண்ணா. நான் போன் பண்ணுகிறேன். சரி, சரி சார். வரும்போது ஃபோன் பண்ணுங்க. ம். காயத்ரி அம்மு காயத்ரி. வாங்கம்மா, வாங்கம்மா. அமளி சூஸ்கா சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள் இல்லங்களில் நடைபெறுகிற சுப நிகழ்ச்சிகளுக்கு பெண் அலங்காரம் மற்றும் மாப்பிள்ளை அலங்காரம் மற்றும் செய்து தர தயாராக இருக்கும் அம்மலி பியூட்டி பார்லர் தொடர்பு கொண்ட இருக்கும்போது என் நம்பரை பாபு அண்ணன் நியாஸ் சொல்லியிருக்காங்க. அமளியக்கா என் நம்பரை பாபு அண்ணனிடம் கேட்டு வாங்கிக் கொள்ளுங்கள். கண்டிப்பா, 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 கண்டிப்பா. இறைவன் நாடினால். காயத்ரி அக்கா, முருகர் பாட்டொன்று போட்டுடுங்க. என் அன்பு தம்பி வேல்முருகன் அவர்கள் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர். அம்மு காயத்ரி அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி தேங்க்யூ, தேங்க்யூ. சூரியன் அப்படி